தமிழக விவசாயி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாழை தோட்டத்தில் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, அது வாழையில் தோன்றக்கூடிய சிக்கோடக்கா லீஃப் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அந்த நோயானது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த அடிமட்டையிலேருந்து மேல் மட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்கூடிய ஒரு இதுதான். இந்த சிக்கோடக்கா லீஃப் ஸ்பாட் வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இதெல்லாமே வந்து இந்த இலையில வரக்கூடிய இதெல்லாம் வந்து சிக்கோடக்கா நோய் தான் இது. இந்த இலைப்புலி நோய் எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவில் காஞ்சாரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த தேனி மாவட்டம் அந்த எல்லாமே வந்து காஞ்சாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த நோயானது வந்து பார்த்திங்கன்னா, காற்று மூலம் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்டையிலேருந்து மேல் மட்டைக்கு பரவக்கூடிய ஒரு நோய் தான். இது வாழையில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் தான். இந்த நோயினால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த மட்டை எல்லாமே பழுத்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லீஃப் ஃபுல்லாக வந்து அதை இலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, இதோட பிரச்சனை வந்து அதிகமாக வந்து ஃபுல்லாக இலையோட பச்சையத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது ஆகிட்டு மேற்கொண்டு மேலே அந்த தார் வர சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சரியான ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு அதாவது நியூட்ரியன்ஸ் எதுவுமே வந்து வாழைக்கு போய் சரியாக சேராது. அது வந்து இலையிலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுத்து மேலே போகக்கூடிய ஒரு இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது உயிரியல் முறையில் நம்ம இதில் வந்து ஐபிஎல் பயாலஜிக்கலில் ஸ்போரிடெக்ஸ் அப்படின்னு இருக்குது. இது நீங்கள் மேலே வந்து ஸ்ப்ரேவாக கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போரிடெக்ஸுங்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதே நீங்கள் கெமிக்கல்ஸ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருந்து இருக்குது. கார்பன்டசம் ப்ளஸ் மெங்கோசூப் இருக்குது. அதேமாதிரி வந்து ட்ரைஃப்ளக்ஸாசோபின் ப்ளஸ் வந்து டெஃபகோனாசோல் இருக்குது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 120 கிராம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழைக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஊடுருவும் செல்லும் இருக்கும். ப்ளஸ் வந்து தொடு நஞ்சாகவும் வேலை செய்யும். கண்டிப்பாக நான் இந்த ஸ்போரிடெக்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த கெமிக்கல் காம்பினேஷன்ஸில் நீங்கள் கலந்தே யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை வந்து ஒரு 4 to 5 மந்த்ஸ் கிராப் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு உரசத்து பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படும். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கான இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கோடக்கா நோயை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.